கட்டிங் அகலம் 9 வயசு பொண்ணுக்கு. சுடிதார். இது கற்றுக்குறவங்க முதல் பேப்பர் கட்டிங்கில் பண்ணுறாங்க. அது அளவுலாம் சொல்கிறாங்க பாருங்கள். சொல்லு. கழுத்து அகலம் 2.5. ஷோல்டர் வந்து 3.5. ஆமுல் இறக்கம் 6. கழுத்து இறக்கம் கழுத்து இறக்கம் 4.5. இங்கேருந்து 4.5. இதுலேயும் கழுத்துலேயும் ரவுண்டு பண்ணிட்டாங்க, கைக்கு ரவுண்டு பண்ணிட்டாங்க. அடுத்தது பாடி சுற்றளவு வைங்க. பாடி சுற்றளவு 7, அது கூட 1.5 வச்சுருக்காங்க. அடுத்தது இப்புக்கு வந்து 6 + 1.5. ஓகே. அதே இது பாட்டத்துக்கு 8 + 1.5. ஓகே. கீழே வந்து ஓப்பனுக்கு அப்படியே வச்சாச்சு. ஓகேங்களா? இப்போ கட்டிங் பண்ணுறாங்க, அந்த பேப்பர் கட்டிங் பண்ணுறாங்க. சுடிதாரு பார்த்துக்குங்க. புதுசாக கற்றுக்குறவங்க கற்றுக்கலாம். ஓகே. சரி, பானைக்கே கட் பண்ணிடுங்க. போதும், அந்த அளவுக்கு விட்டு திருப்பி கட் பண்ணுங்கள். பார்க்க கட் பண்ணுங்க. இப்போ கைக்கு கட் பண்ணுங்க. ஓகே, கை ரவுண்டு கட் பண்ணுங்க. அப்படியே ஃபுல்லாக நீட்டாக பேப்பர் கட் பண்ணி இதை எடுத்துடுங்க. ஏன்னா உங்களுக்கு இடைஞ்சல் இல்லாமல் இருக்கும். இப்படி நிறையவே கட் பண்ணி எடுத்துருங்க. ஓகே. இப்போ வந்து நீங்கள் அந்த சைடில் வரைஞ்சிங்களா, 2வது கோட்டில் வெளி பக்கம் 2வது கோட்டில் விட்டுங்க. ஃபுல்லாக நீட்டாகவே கட் பண்ணிடுங்க. ஓகே. இப்போ வந்து இருங்க. இது சுடிதாரு. இவங்க புதுசாக கற்றுக்குறவங்க பேப்பர் கட்டிங்கில் பண்ணியிருக்காங்க. இது நல்லா இருக்கா பாருங்கள். இதை ஃபுல்லாக ஓப்பன் பண்ணி காமிக்கிறோம். ஃபுல்லாக ஓப்பன் பண்ணுங்கள். பானைக்கு போட்டிருக்காங்க. இதுக்கு சைடு ஓப்பன்னு, இது இப்புக்கு எல்லாமே பண்ணியிருக்காங்க பாருங்கள். சூப்பராக பண்ணியிருக்காங்க. இதை வந்து துணியில் கட் பண்ணும்போது காமிக்கிறோம் திருப்பி. இப்போ பேப்பர் கட்டிங்க அப்படியே அந்த அளவில் இப்போ துணியில் கட் பண்ணுறாங்க பாருங்கள். அவங்க எவ்வளோ சூப்பராக பாருங்க கட் பண்ணுறாங்க. இப்போ கற்றுக்க வந்தவங்களே இவ்வளோ நல்லா பண்ணும் போதோ, புதுசாக கற்றுக்குறவங்களாம் நல்லா இதே மாதிரியே பண்ணணும், ட்ரைனிங் எடுக்கணும். அடுத்தது இன்னொருத்தர் இருக்காங்க பாரு, அவங்க கட் பண்ணுறதையும் எடுத்து காமிக்கிறேன் இருங்க. இது டாப்புக்கு ஒயரை மட்டும் கட் பண்ணியிருக்காங்க. அடுத்தது கைக்கு கட் பண்ணும்போது பார்க்கலாம்.